Hi all, welcome back to my channel. This is GV Lakshmi, financial consultant. Once again, I am coming with a new concept. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா நிறைய கான்செப்டுவலாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் டீட்டெயில்ஸு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்ப்ளீட் வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் லாங் வீடியோ தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. ஆக்சுவலி இந்த 15 மினிட்ஸே வந்து ரொம்ப கம்மி தான். பட் இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். என்ன மாதிரியான ஒரு பிளான் நம்ம போகலாம், அந்த பிளான் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு கிடையாது. எந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் கூட நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுன்ற ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. அதுதான் இதில் நான் சொல்ல விரும்புகிறது ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நான் கொடுத்துட்ருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோவிடுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோட அவேர்னஸ் வந்துருச்சு. ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க கூட இன்றைக்கி வந்து அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் எனக்கு அதை பற்றி என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானிங் ஜேர்னியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் ஜாப் போகிறாரோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாரோ ஃபஸ்ட்டு நீங்கள் டேர்ம் பிளான் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஜாப் கோயர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, மேடம் எனக்கு வந்து கம்பெனிலேயே கொடுத்துருக்காங்க, ஸோ அங்கேயே எனக்கு கவர் ஆகிடுது, எனக்கு வந்து தேவைப்படாது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கம்பெனியில் மேக்ஸிமம் வந்து எனி கார்ப்பரேட் கம்பெனி 3 lakhs, ரொம்ப வந்து ஒரு ஹையர் லெவலில் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட 5 lakhsக்கு மேலே கொடுக்கறதில்ல. இதுதான் வந்து கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 3 lakhs 5 lakhs வந்து இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் சஃபிஷியன்ட் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு நார்மலான ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாவே 2 lakhs மினிமம் ஆகிடுது. ஸோ ஏதாவது ஒரு மேஜரான இல்னஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 5 lakhsஆக இருந்தால் கூட சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் 10 lakhsஆக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். 5 lakhsக்கும் 10 lakhsக்கும் வந்து அப்படியே வந்து ப்ரீமியம் டபுள் ஆகாது. ஏன் நான் தனியாக வச்சுக்கணும்? ஆஃபீஸில் தான் எனக்கு கொடுக்குறாங்க இல்லையா, 5 lakhs நான் வந்து ஆஃபீஸில் கொடுக்குறாங்க, இன்னும் ஒரு 5 lakhs வச்சுக்கிட்டா போதுமே, ஏன் நான் 10 lakhs வச்சுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் என்னென்னா ஒரே ஜாபில் இருக்கிறதில்ல, ஜாப் குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாப் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாப்க்கு வெயிட் பண்ணுற பீரியட், இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து ஒரு ஜாபில் வந்து வெளியே வந்துட்டு இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 2 months கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 monthsல ஏதாவது ஒரு இல்னஸ் வருது அப்படின்னா அவரோட பழைய கம்பெனியும் அவங்களுக்கு வந்து எந்த கிளைமும் கொடுக்காது. நியூவாக போய் ஜாயின் பண்ணுற கம்பெனியில் இன்னும் அவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு ஆடே ஆகிருக்காது. ஸோ அங்கே வந்து அவர் சஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த சினாரியோ நிறைய நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஜாப் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்காங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து வந்து பர்சனலாக நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க. அது கூட மினிமம் 10 lakhs ஆவது வச்சுக்கோங்கன்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே, நம்ம இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு புரியுது. எல்லாரும் வந்து அகெயின் வந்து எப்படி எடுக்கிறது, கம்பேர் பண்ணி எடுக்கிறத விட ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டோட உட்காந்து பேசி பிளான் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு எடுங்க. என்னெல்லாம் தேவைப்படும் ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவலுக்கு எடுக்கிறீங்களா இல்லை டிபெண்டன்ஸ்க்கும் சேர்த்து எடுக்கிறீங்களா? இப்போ டிபெண்டன்ஸுன்றது வந்து ஃபாதர் அண்ட் மதராகவும் இருக்கலாம் அன்மேரிடாக இருந்தால், இல்லை மேரீடுனா உங்கள் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனாகவும் இருக்கலாம். ஃபாதர் அண்ட் மதருக்கு நீங்கள் தனியாக சீனியர் சிட்டிசன் கொடுத்துட்டு
நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாம் ஒரு பாலிசி, அவங்களுக்கு சீனியர் சிட்டிசன் பாலிசி கொடுக்கலாம். நீங்கள் மேரீட் அப்படின்னா உங்கள் பசங்களுக்கும் நீங்களும் சேர்த்து ஃப்ளோட்டர் பாலிசியாக எடுத்துக்கும் போது இது ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து 10 lakhs ஒரு ஃபேமிலிக்கு எடுக்கிறாரு அப்படின்னா அந்த 10 lakhs வந்து ஃபேமிலியில் அந்த 4 பேருக்கு யாருக்கு எந்த இல்னஸ் வந்தாலும் அதை வந்து கவர் ஆகும், அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும். அதில் வந்து பிஇடின்னு சொல்லுவாங்க, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் இல்லாத பட்சத்தில். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னால் ஆல்ரெடி அவருக்கு ஏதாவது டிசீஸ் இருந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தாருன்னா அதை தவிர மற்றது எல்லாமே டே 1லேருந்து கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ளோட்டராக எடுக்கும்போது ரொம்ப எக்கனாமிக்கல். அது போக அவர் என்ன பார்க்கணும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது, ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி கம்பெனிஸ் வந்து எல்லா கம்பெனியுமே இன்றைக்கி வந்து கிளைம் செட்டில்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிளைம்க்கு வரும்போது அந்த அட்வைசர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நீங்கள் ஒரு டோல் ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணி கேட்குறதுக்கும் ஒரு பர்சனல் அட்வைசர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான ப்ராப்பரான பர்சனோட உட்காந்து நீங்கள் பிளான் பண்ணி எடுங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் பண்ணிட்டோம், நம்ம இப்போ என்னெல்லாம் பார்க்கணும், அதில் நம்ம அட்வைசரோட உட்காந்து பேசும்போது என்னெல்லாம் பார்க்கணும், ஸோ அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் கவர் ஆகுது, இது கவர் ஆகுமா, இல்லை ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இருக்கிறதெல்லாம் இதில் கவர் பண்ண முடியுமா. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து இப்போ வந்து நம்ம ஜனவரி மந்தில் இருக்கோம், மார்ச்சில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 90 days பிஃபோர் இருக்கிறதுலேருந்தே டெஸ்டெல்லாம் எடுத்திருக்காரோ அதெல்லாமே கவர் ஆகிடும். ஸோ அந்த ப்ரீ போஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்பல்சரியாக செக் பண்ணணும், ரெண்டுமே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரெண்டுமே வந்து இது வந்து 90 days அது 180 days இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் முதல்லலாம் என்னென்னா நீங்கள் ஒரு நாளாவது அட்மிட் ஆகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கூட கிடையாது. நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் ஒரு 3-4 hours ப்ரொசீஜர் பண்ணியிருந்தால் கூட கிளைம் கிடைக்கிது இப்போது. ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகினா தான் ஒரு 24 hours அட்மிட் ஆனால் தான் எனக்கு கிளைம் கொடுப்பீங்களா, நார்மல் ப்ரொசீஜர்ஸ்க்கெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க அந்த பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி. இது அடுத்தது ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டும் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலிசி நீங்கள் 10 lakhs எடுக்கிறீங்க, 10 lakhs பாலிசியில் வந்து ரீஃபில்லிங் ஆப்ஷன் அப்படின்னு இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 4-5 வருஷமாகவே இருக்குது. ரொம்ப வந்து எல்லா கம்பெனியுமே இது இப்போ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் ஆஃப்டர் கோவிட் வந்து எல்லாருமே இந்த ரீஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாலிசியில் 10 lakhs இருக்குது, ஒரு பர்சன் அட்மிட் ஆகுறாரு, அவருக்கு வந்து ஒரு வாட்டி பில்லுலேயே வந்து ஃபஸ்ட் டைமே ஒரு 7 to 8 lakhs வந்துருச்சு, டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாரு அவர் வீட்டுக்கு. அப்படின்னா பேலன்ஸ் 3 lakhs தானே இருக்குது, நம்ம 2 lakhs or 3 lakhs இருக்குதுன்னு நினைப்போம் இல்லையா. பட் ஆனால் இந்த ரீஃபில்லிங்கில் என்ன ஆகும்னா அந்த 10 lakhs முடிஞ்ச உடனே திருப்பியும் 10 lakhs வந்து ரீஃபில் ஆகிடும். ஸோ இது எத்தனை வாட்டி ஆகும், மல்டிபிள் டைம்ஸ் ரீஃபில்லிங் ஆகிட்டே இருக்கும். அந்த 10 lakhs முடிய ரீஃபில்லிங் ஆகிட்டே இருக்கும். இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, இப்போ அவர் அட்மிட் ஆகிருக்காரு, ஸோ அவருக்கு சரியாயிடுச்சு, நாளைக்கு அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்கோ குழந்தையோ அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு அவங்களுக்கும் வந்து இந்த ரீஃபில்லிங் ஆப்ஷன்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குது, சீப்பஸ்ட்டு டாப்அப் பிளான்ஸுன்னு இருக்குது. இப்போது ரொம்ப வந்து எல்லாருமே எக்கனாமிக்கலாக வேணும், ரொம்ப அஃபோர்டபுளாக வேணும், சீப்பாக வேணும்னு கேட்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக பாருங்கன்னா, ஸோ இப்போ வந்து சில கம்பெனிஸில் வந்து 3 lakhs தான் கொடுக்குறாங்க, 5 lakhs கொடுக்குறாங்கன்னா இன்னொரு 5 lakhs 10 lakhs நான் போகாமல் டாப்அப் பிளான்னு நான் எடுத்துக்கிறேன். டாப்அப் பிளானில் இங்கே 25 lakhs 45 lakhs 90 lakhs எல்லாம் எடுக்கலாம். அதுக்கெல்லாம் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ 25 lakhsலாம் போனீங்கன்னா ஜஸ்ட் 3,000-4,000 தான் இருக்கும் ஃபேமிலிக்கே. ஸோ அதுவும் வந்து நீங்கள் உட்காந்து கன்சல்ட் பண்ணி
டிஸ்கஸ் பண்ணி எனக்கு எது சூட்டபுளாக இருக்கும், கம்பெனியில் இருக்கும்போது இன்னொரு பிளான் எடுத்தால் சூட்டபுளாக இருக்குமா, இல்லை டாப்அப் எடுத்தால் சூட்டபுளாக இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸுங்கிறதே ரொம்ப கம்மிங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க எல்லாரும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரீமியம் கம்மியாக பாருங்கள் அப்படின்னு பார்த்து எடுக்கிறீங்க. சில தௌசண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து யோசிச்சுட்டு லேக்ஸில் வந்து அப்புறம் நீங்கள் கையை விட்டு கட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த நிலைமைக்கு போகாதீங்க. அதுதான் என்னோட பர்சனல் அட்வைஸ் எல்லாருக்குமே. அகெயின் வந்து என்ன பார்க்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ்லனா, டெய்லி கேஷ் பெனிஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியாது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகிருக்காரு. அவர் அட்மிட் ஆகிற பட்சத்தில் அவருக்கு வந்து ஒரு 30 டேஸ் அட்மிட் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 டேஸ் அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து இன்கம் இருக்காது. பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா பிஸ்னஸில் அவரால் இன்கம் பண்ண முடியாது. இவரை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பர்சனுக்கான எக்ஸ்பென்சஸ், இவருக்கு வந்து அந்த பிஸ்னஸ் லாஸு, ஜாபில் இருக்கிற லாஸ், இதெல்லாமே கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி கேஷ் பெனிஃபிட் அவைல் பண்ணலாம். இது நீங்கள் பாலிசி எடுக்கும் போதும் பண்ணலாம், இன்பிட்வீன் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி கேஷ் பெனிஃபிட்டில் வந்து எனக்கு டெய்லி 2000 கொடுங்க போதும்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை எனக்கு டெய்லி 3000, 5000 நீங்கள் லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு 10 நாள் அட்மிட் ஆகிருக்கீங்கன்னா கூட டெய்லி 5000 போட்டால் ஒரு 50,000 தனியாக கேஷ் பெனிஃபிட் உங்கள் ஃபேமிலிக்கு கிடச்சிடும். இது தவிர கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு ஒரு ரைடர் இருக்குது. நான் வந்து டேர்ம் பிளானில் ஒரு ரைடர் பற்றி உங்களுக்கு பேசியிருப்பேன். நீங்கள் டேர்ம் பிளான் பாருங்கள், அந்த வீடியோவும் பாருங்கள். நான் WOP ரைடர் பற்றி பேசியிருப்பேன். இங்கே கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு ஒரு ரைடர் இருக்கும். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ஆட் பண்ணுறது மூலமாக கிரிட்டிக்கல் இதுக்கப்புறம் வந்து இந்த டிசீஸால் இவங்க பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, அந்த ரைடர் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியோடு இருக்கும்போது அதிலேருந்து உங்களுக்கு கேஷாகவே கொடுத்துடுவாங்க. நீங்கள் அந்த மணியை வச்சு எந்த ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் ஆயுர்வேதிக் போகிறேன், சித்தா போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை கேஷ் வச்சு பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் வந்துட்டு இதுலேயே உங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலேயே இன்றைக்கி ஆயுர்வேதிக்கு, சித்தா, நேச்சுரோபதி இது எல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் இருந்துகிட்டே இருக்குது. இது என்னென்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது வந்து டேர்ம் பிளானில் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு லைஃப் இன்சூரன்ஸில் டேர்ம் பிளானில் எடுக்கிறீங்க, ஒரு 30,000 ப்ரீமியம் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக அந்த 30,000 தான் ப்ரீமியம். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது. அந்த ஏஜ் பேண்டை பொறுத்து வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்து அதே மாதிரி நோ கிளைம் போனஸ்னு ஆப்ஷன் இருக்குது. எவ்வளோ எனக்கு போனஸ் ஆட் ஆகிருக்குன்னு அது ரெகுலராக செக் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் 1 இயர் பே பண்ணிங்கன்னா ஒரு ப்ரீமியம், இல்லை 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சேர்த்து பே பண்ணுற மாதிரி அதில் கொஞ்சம் கன்செஷன், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்குது. ஸோ ஒரு இல்னஸ் வந்துடுச்சு, அட்மிட் ஆக போகிறீங்க. அட்மிட் ஆகிற நேரத்தில் வந்து நீங்கள் கேஷ்லெஸ்ஸாக அவைல் பண்ணிக்கலாம். எப்படி கேஷ்லெஸ்ஸாக? நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கே இன்சூரன்ஸ் ஹெல்ப் டெஸ்க்குன்னு இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எம்பேனல் ஆகிருக்காங்களா அந்த கம்பெனியோடன்னு சொல்லிடுவாங்க. அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. கேஷ்லெஸ்ஸாகவே உங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். சில இடத்துல என்ன ஆகும்னா, இல்லை எங்களுக்கு இது வந்து எம்பேனல் ஆகலை உங்கள் கம்பெனி அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக பே பண்ணுங்கள், இல்லை அப்ரூவல் வர வரைக்கும் பே பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கிளைம் பண்ணி ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டயபெட்டிக், பிபி எல்லாமும் இன்றைக்கி கவர் பண்ணுறாங்க. ஒரு பீரியடில் டயபெட்டிக் பிபின்னா லோடிங் வரும், இல்லை டைரெக்டாக ரிஜெக்ட் ஆகிடும். இன்றைக்கி வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லேயே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் இன்றைக்கி வந்து ஒரு நியூ இன்ஃபர்மேஷன். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து டயபெட்டிக் இருந்தாலும் சரி, பிபி இருந்தாலும் சரி,
எடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நீங்கள் உங்களோட அட்வைசரோட செக் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5 years நீங்கள் ஒரே கம்பெனியில் ரெகுலராக ப்ரீமியம் பே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வித்தவுட் ஆஸ்கிங் எனி கொஸ்டின்ஸ் கிளைம் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ ஒரு கம்பெனியில் உள்ள பாலிசி எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். 1க்கு 10 வாட்டி அந்த அட்வைசரோட உட்காந்து செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பே பண்ணி லைவாக வச்சுக்கோங்க. எனி இஷ்யூஸ் அந்த அட்வைசரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃப் கிட்டேயும் அந்த அட்வைசரோட நம்பரை கொடுத்து வைங்க. ஸோ தட் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி அந்த ஹெல்ப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸில் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்னஸோடு இருக்க முடியும். ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வித் லாட் ஆஃப் அனாலிசிஸ் நான் இந்த வீடியோ இந்த வாட்டி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. ஸோ தட் ஐ வில் கம் வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.